கடகராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தமுங்க. சமீப காலமாக எல்லாமே கை கெட்டின தூரத்தில் வருது, ஆனால் கடைசி நிமிஷத்தில் நழுவி போகுதுன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனால் உங்களுக்கே ஒரு வழி தெரியாமல் தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற தடை இல்லை, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனால் பயப்படாதீங்க, கடகராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போகிறாரு. அந்த சாவி வேறு எதுவும் இல்லை, உங்கள் குலதெய்வம் தான். உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்டில் ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்கள் மனபாரத்தை பாதியாக குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம குடும்பத்தில் இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கே தான் இருக்குது. வாழ்க்கையை மாற்ற போகிற இன்றைய கடகராசி பலனுக்குள்ளே போகலாமா? வணக்கம் கடகராசி அன்பர்களே. இந்த காணொளியை பார்க்கும் அனைத்து கடகராசி நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்று நான் சொல்லப்போகும் விஷயம் சாதாரண ராசி பலன் அல்ல. இந்த தேதி அதிர்ஷ்டம் வரும், அடுத்த மாதம் பணம் வரும், வாழ்க்கை திடீரென்று மாறப்போகிறது என்று மட்டும் சொல்ல போகிறதில்லை. ஏனென்றால் பல வருடங்களாக நீங்கள் இது போன்ற பல விஷயங்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு கேள்வி, உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்த மாதிரி இருக்கிறதா? நீங்கள் சிரிக்கிறீர்கள், ஆனால் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறீர்களா? இந்த கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் சொல்லுங்கள். ஏனென்றால் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில இருக்கும் மிகப்பெரிய போராட்டம் வெளியே தெரியாது, அது உள்ளே நடக்கும். அவர்களுடைய மனதுக்குள் நடக்கும், அவர்களுடைய உணர்வுகளுக்குள் நடக்கும், அவர்களுடைய நினைவுகளுக்குள் நடக்கும். நிலைதான் என்று நான் பேசப்போகிறோம். என்னுடைய காணொளிகளுக்கு கீழ் சிலர் கருத்து எழுதுவார்கள். மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, ஒன்றுமே நடக்கலை, என் வாழ்க்கை மாறவே இல்லை, அதிர்ஷ்டம் வரல, ஏமாத்துறீங்க, இப்படி பல கருத்துக்கள் வரும். அதை நான் தப்புன்னு சொல்லவில்லைங்க. உங்களுக்கு அந்த கேள்வியை கேட்க முழு உரிமை இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் யோசித்து பாருங்க. நாம் ஒரு நல்ல நேரத்தை பற்றி சொல்ல முடியும், ஒரு வாய்ப்பை பற்றி சொல்ல முடியும், ஒரு மாற்றத்தை பற்றி சொல்ல முடியும். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்த தயாராக இருப்பது யார்? நீங்கள் தானே. அதுதான் வாழ்க்கையின் உண்மைங்க. கடகராசிக்காரர்களே, உங்களிடம் ஒரு அருமையான குணம் இருக்கிறது. பாசம், அன்பு, கருணை, மற்றவர்களுக்காக கவலைப்படும் மனம், தங்களுடைய மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம், இவையெல்லாம் ஒரு மரம். ஆனால் அதே நேரத்தில் அதுவே சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சுமையாகவும் மாறுதுங்க. ஏனென்றால் நீங்கள் எல்லோரையும் நினைக்கிறீர்கள், ஆனால் உங்களை பற்றி யோசிக்க மறந்து விடுகிறீர்கள். எல்லோருடைய கண்ணீரையும் துடைக்க முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய கண்ணீரை மறைத்து கொள்கிறீர்கள். எல்லோருடைய பிரச்சனையையும் சுமக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய மனவலியை யாரிடமும் சொல்லாமல் சுமக்கிறீர்கள். இதுதான் பல கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்கும் உண்மை. இன்னொரு விஷயம், கடகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை எளிதில் மறக்க மாட்டார்கள். ஒருவர் செய்த நன்மை, ஒருவர் சொன்ன நல்ல வார்த்தை, ஒருவர் கொடுத்த அன்பு, அதை மறக்க மாட்டார்கள். அதே போல் ஒருவர் கொடுத்த காயம், ஒருவர் செய்த துரோகம், ஒருவர் செய்த அவமானம், எதையுமே அவர் மறக்க மாட்டார். அதனால தான் பல நேரங்களில் கடந்த காலம் முடிந்து விட்டாலும் அதன் வலி மட்டும் மனதிற்குள் முகமோடு இருக்குங்க. கடகராசிக்காரர்களே, ஒரு உண்மையை சொல்கிற, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெறும் ஜோதிடத்தை மட்டும் நம்பி உட்கார மாட்டார்கள். அவர்களுடைய உண்மையான ஜோதிடம் அழைப்புதான். அவர்களுடைய உண்மையான அதிர்ஷ்டம் முயற்சி தான். நான் சொல்லும் பலன்கள் எல்லாம் பொது பலன்கள். உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, உங்கள் மனதில் என்ன காயம், உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டம், இவை எதுவும் எனக்கு தெரியாது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் சில விஷயங்களை சொல்கிறேன். ஆனால் அந்த நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் நீங்களும் மாற வேண்டும், நீங்களும் முன்னேற வேண்டும், நீங்களும் உங்களை காப்பாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இப்போதே செல்லலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் சில காயங்கள் ஆறவில்லை? ஏன் மனம் எப்போதும் ஏதோ ஒன்றை நினைத்து கவலைப்படுகிறது? ஏன் உங்களை விட மற்றவர்களுக்காக அதிகமாக வாழ்கிறீர்கள்? ஏன் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்த இடத்திற்கு இன்னும் வரவில்லை என்பதை நேர்மையாக தெரிந்து கொள்ள தயாராக இருந்தால் இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் இன்று நான் கடகராசிக்காரர்களிடம் பேச போகிறது அதிர்ஷ்டத்தை பற்றி அல்ல, அவர்களுடைய வாழ்க்கையை நிறுத்தும் உண்மைகளை பற்றி தான். பகுதி 1. கடகராசிக்காரர்களே, முடிந்து போன கடந்த காலத்தை இன்னும் ஏன் சுமக்கிறீர்கள்? கடகராசி அன்பர்களே, இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருடைய மனதை நேரடியாக போடலாங்க.
ஏனென்றால் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய வழி என்று நடப்பதல்ல, பல வருடங்களுக்கு முன்பு நடந்தது. பல நேரங்களில் உங்களை காயப்படுத்துவது தற்போதைய பிரச்சனை அல்ல, கடந்த கால நினைவுகள். இதுதான் உண்மை. மறக்க முடியாத மனம். கடகராசிக்காரர்களே, உங்களிடம் ஒரு விசேஷமான குணம் இருக்கிறது. நீங்கள் மனிதர்களை மறக்க மாட்டீங்க. உங்களுக்காக நல்லது செய்தவர்களை மறக்க மாட்டீர்கள். உங்களுக்கு அன்பு கொடுத்தவர்களை மறக்க மாட்டீர்கள். உங்களை ஊக்கப்படுத்தியவர்களை மறக்க மாட்டீர்கள். இது ஒரு அழகான குணம். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. உங்களை காயப்படுத்தியவர்களையும் மறக்க மாட்டீர்கள். உங்களை ஏமாற்றியவர்களையும் மறக்க மாட்டீர்கள். உங்களை அவமானப்படுத்தியவர்களையும் மறக்க மாட்டீர்கள். இதுதான் உங்கள் பல வருடங்களாக சுமையாகி வைத்திருந்ததுங்க. காயம் மாறிவிட்டது, ஆனால் நினைவு இன்னும் உயிரோடு இருக்கிறது. ஒரு காயம் உடல்ல ஏற்பட்டா சில நாட்கள்ல ஆறிவிடும், சில மாதங்கள்ல மறைந்துவிடும். ஆனால் மனதில் ஏற்பட்ட காயம், அதை நாம் தினமும் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தால் அது ஒருபோதும் மாறாதுங்க. கடகராசிக்காரர்களே, நேர்மையாக சொல்லுங்கள். இன்று கூட சில மனிதர்களின் பெயரை கேட்டால் மனம் வலிக்கிறதா? சில சம்பவங்களை நினைத்தால் கண்கள் கலங்குகிறதா? சில இடங்களை பார்த்தால் பழைய நினைவுகள் வருகிறதா? அப்படியானால் அந்த சம்பவம் இன்னும் உங்களுடைய மனதில் உயிரோடு இருக்குதுங்க. கடந்த காலத்தை பிடித்து கொண்டு எதிர்காலத்தை அடைய முடியாது. ஒரு மனிதன் ஒரு பெரிய பையை சுமந்து கொண்டு ஓட முயற்சித்தால் என்ன ஆகும்? அவன் வேகமாக ஓட முடியாது. சில நேரத்தில் சோர்ந்து போய் விடுவான். அதே போல பல கடகராசிக்காரர்கள் கடந்த காலத்தை சுமந்து கொண்டு எதிர்காலத்தை தேடுகிறார்கள். பழைய பாடல், பழைய துரோகம், பழைய தோல்வி, பழைய அவமானம், பழைய இழப்பு, இவற்றையெல்லாம் மனதில் சுமந்து கொண்டு புதிய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார்கள். அது எப்படி சாத்தியம்? நீங்கள் விடாததால வலி இன்னும் தொடர்கிறது. கவனமாக கேளுங்கள். சில நேரங்களில் வலி நம்மை பிடித்து கொள்வதில்லை, நாம் தான் வலியை பிடித்து கொண்டிருக்கிறோம். அவன் எனக்கு அப்படி செய்தான், அவள் எனக்கு அப்படி சொன்னால், என் வாழ்க்கையில் அப்படி நடந்ததுன்னு தினமும் நினைத்து கொண்டே இருந்தால் அந்த சம்பவம் முடிந்த பிறகும் அதன் தாக்கம் தொடரும். அன்பர்களே, உங்களை காயப்படுத்திய மனிதர்கள் இன்று தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னும் அந்த பழைய நினைவுகளோடு வாழ்ந்தால் அதனால் இழப்பது யார்? நீங்கள் தான். மன்னிப்பது அவர்களுக்காக அல்ல. பலர் நினைப்பார்கள் மன்னிப்பது என்றால் அவர்கள் செய்ததை ஏற்றுக்கொள்வது என்று. இல்லை, மன்னிப்பது என்றால் அந்த வலியை இனிமேல் சுமக்க மாட்டேன் என்று முடிவு செய்வது. அது அவர்களுக்காக இல்லை, உங்களுக்காக. ஏனென்றால் கோபம், பகை, நெருப்பு இவையெல்லாம் மனதிற்குள் இருக்கும் நஞ்சு. அதை மற்றவர்களுக்காக பிடிப்பது நம்மையே தண்டிப்பது போன்றது. ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடந்தது? கடகராசிக்காரர்களே, இந்த கேள்வியை உங்களில் பலர் கேட்டிருப்பீங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடந்துச்சு? ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த உலகத்தில் காயம் இல்லாத மனிதன் யாரும் இல்லை. ஏமாற்றம் இல்லாத மனிதன் யாரும் இல்லை. தோல்வி இல்லாத மனிதன் யாரும் இல்லை. வித்தியாசம் என்ன தெரியுமா? சிலர் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறுகிறார்கள், சிலர் அதையே சுமந்து கொண்டு வாழ்கிறார்கள். வாழ்க்கை முன்ன போய் கொண்டிருக்கிறது. ஒரு ஆறு எப்படி ஓடுகிறது தெரியுமா? அது பின்னோக்கி திரும்பி பார்க்காது, முன்னோக்கி மட்டும்தான் செல்லும். அதனால தான் அது கடலை அடைகிறது. மனித வாழ்க்கையும் அப்படித்தான். நாம் தொடர்ந்து பின்னோக்கி பார்த்து கொண்டே இருந்தால் முன்னோக்கி செல்ல முடியாது. நீங்கள் இழந்ததை நினைத்து மட்டும் வாழ்ந்தால் இன்னும் கிடைக்கப் போகிறத பார்க்க முடியாது. கடகராசிக்காரர்களுக்கான ஒரு உண்மை: நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் வீணாகவில்லை, நீங்கள் சிந்திய கண்ணீர் வீணாகவில்லை, நீங்கள் சந்தித்த துரோகங்கள் வீணாகவில்லை. அவை உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அவை உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றி இருக்கிறது. அவை யாவை? எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்திருக்கிறது. அவை வாழ்க்கையை புரிந்து கொள்ள கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால் அந்த அனுபவங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதன் வலியை மட்டும் சுமந்து கொண்டு வாழாதீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துவது கெட்ட நேரம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துவது அதிர்ஷ்ட குறைவும் அல்ல. பல நேரங்களில் முடிந்து போன கடந்த காலத்தை இன்னும் மனதில் சுமந்து கொண்டிருப்பது தான். அதை நீங்கள் இறக்கி வைத்து விட்டால் உங்களுடைய மனம் இலகுவாக ஆரம்பிக்கும். மனம் இலகுவானால் முடிவுகள் தெளிவாக ஆரம்பிக்கும். முடிவுகள் தெளிவானால் வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும். அதனால் கடந்த காலத்திலிருந்து பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் ஆதியிலே வாழாதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையின் சிறந்த நாட்கள் இன்னும் முன்னால் தான் இருக்கலாம். பகுதி 2: எல்லோருக்காக நீங்கள் வாழ்கிறீர்கள், ஆனால் உங்களுக்காக எப்போது வாழப்போகிறீர்கள்? கடகராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையாக இருக்கலாம். ஒரு கேள்வி கேட்குறேன். கடைசியாக உங்களுக்காக நீங்கள் எப்போது யோசித்தீர்கள்? உங்களுடைய சந்தோஷத்திற்காக, உங்களுடைய கனவுகளுக்காக, உங்களுடைய மன நிம்மதிக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பல கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது. அவர்கள் தங்களுக்காக வாழ்வதை விட மற்றவர்களுக்காக அதிகமாக வாழ்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய பலம். அதே நேரத்தில் இதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய சுமையும். எல்லோருடைய பிரச்சனையும் உங்களுடையதாக மாற்றிக்கொள்கிறீர்கள். கடகராசிக்காரர்களே,
ஒரு வீட்டில் யாராவது கவலையாக இருந்தால் உங்களாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு நண்பருக்கு கஷ்டம் வந்தால் உங்களுடைய மனமும் வலிக்கும். ஒரு உறவினர் அழுதால் உங்களுடைய கண்களும் கலங்கும். ஏனென்றால் உங்களுடைய மனம் அப்படிப்பட்டது. மற்றவர்களின் உணர்வுகளை எளிதாக உணரக்கூடியது. இது ஒரு வரம். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் எல்லோருடைய சுமையும் சுமக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். அப்போவே உங்களுடைய மனம் எப்போது ஓய்வெடுக்கும்? நான் இல்லைன்னா யாரு நல்லா? கடகராசிக்காரர்களின் மனதில் ஒரு எண்ணம் இருக்கும். நான் பார்த்து கொள்ள வேண்டும், நான் உதவ வேண்டும், நான் காப்பாற்ற வேண்டும். நான் இல்லை என்றால் என்ன ஆகும்? இந்த எண்ணம் நல்லது. ஆனால் அளவுக்கு மீறினால் ஆபத்து. ஏனென்றால் உலகத்தில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் உங்களால் தீர்க்க முடியாது. எல்லோரையும் உங்களால் காப்பாற்ற முடியாது. எல்லோருடைய வாழ்க்கையையும் உங்களால் மாற்ற முடியாது. சில நேரங்களில் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதே மிகப்பெரிய பொறுப்பு. உங்களுடைய கனவுகள் எங்கே போனது? கடகராசிக்காரர்களே, ஒரு காலத்தில் உங்களுக்கும் கனவுகள் இருந்தது, உங்களுக்கும் ஆசைகள் இருந்தது, உங்களுக்கும் இலக்குகள் இருந்தது. ஆனால் காலம் போக போக மற்றவர்களுடைய தேவைகள் முக்கியமாக ஆரம்பித்தது. குடும்பம், பிள்ளைகள், உறவுகள், பொறுப்புகள் இப்படி எல்லாவற்றிற்கும் இடம் கொடுத்தீர்கள். ஆனால் உங்களுடைய கனவுகளுக்கு மட்டும் இடம் கொடுக்க மறந்துவிட்டீர்கள் அப்படின்னு பலர் வாழ்க்கையை பார்த்து கேட்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கை எங்கே போச்சு என்று. உண்மையில் வாழ்க்கை எங்கும் போகவில்லை. நீங்கள் தான் அதை பின்னால் தள்ளி வைத்து விட்டீர்கள். நல்ல மனசு இருக்கிறது, ஆனால் எல்லை இருக்கிறதா? ஒரு விஷயத்தை கவனமாக கேளுங்கள். நல்ல மனிதராக இருப்பது மிகவும் நல்லது. உதவி செய்வது மிகவும் நல்லது. அன்பு கொடுப்பது மிகவும் நல்லது. ஆனால் அதற்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களை மதிக்காதவர்களுக்காக தொடர்ந்து உழைத்தால் ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போய் விடுவீர்கள். உங்களை பயன்படுத்தி கொள்ளும் மனிதர்களுக்காக தொடர்ந்து ஓடினால் ஒரு நாள் நீங்கள் உடைந்து போய் விடுவீர்கள். அதனால்தான் நல்ல மனசு மட்டும் போதாது, தெளிவும் வேண்டும். உங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு விளக்கு மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது, அது நல்லது. ஆனால் அதற்குள் என்ன இல்லை என்றால் அது அணைந்து போய்விடும். இதே போல் நீங்களும் எல்லோருக்கும் அன்பு கொடுக்கலாம், எல்லோருக்கும் உதவி செய்யலாம். ஆனால் உங்களுடைய மனதையும் கவனிக்க வேண்டும், உங்களுடைய உடலையும் கவனிக்க வேண்டும், உங்களுடைய கனவுகளையும் கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு நாள் நீங்கள் காலியாகி விடுவீர்கள். இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களே, பல நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை சோர்வடைய அடைக்கும் விஷயங்களுக்கு இல்லை. உங்களை பயன்படுத்தி கொள்ளும் மனிதர்களுக்கு இல்லை. உங்களுடைய நேரத்தை வீணாக்கும் விஷயங்களுக்கு இல்லை. உங்களுடைய மன அமைதியை கெடுக்கும் பழக்கங்களுக்கு இல்லை. இந்த ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை குறைக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கைக்கு மதிப்பு இருக்கிறது. உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கை மட்டும் முக்கியமல்ல, உங்களுடைய வாழ்க்கையும் முக்கியம். மற்றவர்களுடைய சந்தோஷம் மட்டும் முக்கியமல்ல, உங்களுடைய சந்தோஷமும் முக்கியம். மற்றவருடைய கனவுகள் மட்டும் முக்கியமல்ல, உங்களுடைய கனவுகளும் முக்கியம். இதை மறந்து விடாதீர்கள். கடகராசிக்காரர்களுக்கான ஒரு விழிப்பு இன்று முதல் தினமும் சில நிமிடங்களாவது உங்களுக்காக ஒதுக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசியுங்கள். உங்களுடைய இலக்குகளை பற்றி யோசியுங்கள். உங்களுடைய மனநிலையை பற்றி யோசியுங்கள். ஏனென்றால் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் உண்மையாக சந்தோஷத்தை கொடுக்க முடியும். நீங்கள் வலிமையாக இருந்தால்தான் மற்றவர்களுக்கு துணையாக இருக்க முடியும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது கெட்ட மனிதர்கள் மட்டுமல்ல, பல நேரங்களில் உங்களை மறந்து மற்றவர்களுக்காக மட்டுமே வாழும் பழக்கம்தான். அதை நீங்கள் மாற்ற ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒளி வர ஆரம்பிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்காக வாழ்வது நல்லது, ஆனால் உங்களுக்காக வாழ மறந்து விடுவது நல்லதல்ல. உங்களுடைய வாழ்க்கைக்கு மதிப்பு இருக்கிறது, உங்களுடைய கனவுகளுக்கு மதிப்பு இருக்கிறது. அதை இனிமேல் மறந்து விடாதீர்கள். பகுதி 3. கடகராசிக்காரர்களே, உங்களுடைய நல்ல மனசை எல்லோரும் மதிப்பதில்லை. கடகராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பல பேருடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்திருக்கலாம், அல்லது இப்போது கூட நடந்து கொண்டிருக்கலாம். ஒரு உண்மையை சொல்கிறேன், உலகத்தில் நல்ல மனசு கொண்ட மனிதர்களுக்கு 2 விதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஒரு பக்கம் அவர்களை உண்மையாக நேசிக்கும் மனிதர்கள் கிடைப்பார்கள், மற்றொரு பக்கம் அவருடைய நல்ல மனசை பயன்படுத்தி கொள்ளும் மனிதர்களும் கிடைப்பார்கள். இதுதான் வாழ்க்கையின் உண்மை. எல்லோரையும் உங்களைப் போல நினைக்காதீர்கள். கடகராசிக்காரர்களே, உங்களுடைய மிகப்பெரிய குணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒருவரை நம்ப ஆரம்பித்து விட்டால் முழு மனதோடு நம்புவீர்கள். ஒருவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் முழு மனதோடு நேசிப்பீர்கள். ஒருவருக்கு உதவ ஆரம்பித்து விட்டால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவுவீர்கள். ஏனென்றால் உங்களுடைய மனம் கணக்கு பார்க்காது. ஆனால் உலகத்தில் எல்லோரும் அப்படி இல்லை.
சிலர் அன்பை மதிப்பார்கள், சிலர் அதையே பலவீனமாக நினைப்பார்கள், சிலர் நன்றியோடு இருப்பார்கள், சிலர் பயன்படுத்தி கொள்வார்கள். இதைத்தான் பல பல கடகராசிக்காரர்கள் தாமதமாக புரிந்து கொள்கிறார்கள். உங்களை தேடுவது தேவை இருக்கும்போது மட்டுமா? ஒரு கேள்வி கேட்கிறேன். சில மனிதர்கள் உங்களை எப்போது தேடுகிறார்கள்? அவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது, அவர்களுக்கு ஆறுதல் தேவைப்படும் போது, அவர்களுக்கு பணம் தேவைப்படும் போது, அவர்களுக்கு ஆதரவு தேவைப்படும் போது. சரி, உங்களுக்கு கஷ்டம் வந்தபோது, நீங்கள் அழுத போது, நீங்கள் உடைந்து போன போது அவர்கள் எங்கே இருந்தார்கள்? இந்த கேள்வியை பல கடகராசிக்காரர்கள் ஒரு நாள் கேட்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதுதான் வலிக்கிறது. ஏனென்றால் நீங்கள் உறவாக நினைத்த மனிதர் உங்களை ஒரு வசதியாக மட்டுமே பார்த்திருக்கலாம். நல்ல மனசு இருந்தால் போதாது நண்பர்களே. நல்ல மனசு மிகவும் முக்கியம். ஆனால் அறிவு இல்லாத நல்ல மனசு ஆபத்தானது. ஏனென்றால் அது தவறான மனிதர்களிடம் சிக்க வைக்கும். ஒரு கதவை எப்போதும் திறந்தே வைத்திருந்தால் நல்ல மனிதர்களும் வருவார்கள், திருடனும் வருவான். அதனால் தான் யாரை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலையும் அப்படித்தான். எல்லோருக்கும் ஒரே அளவு இடம் கொடுக்கக்கூடாது. உங்களை மதிக்காதவர்களுக்காக ஏன் காத்திருக்கிறீர்கள்? கடகராசிக்காரர்களே, ஒரு மனிதன் உங்களை மதிக்கவில்லை என்றால் அவனை மாற்ற உங்கள் வாழ்க்கையை செலவழிக்காதீர்கள். ஒரு மனிதன் உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதை நிரூபிக்க தொடர்ந்து போராடாதீர்கள். ஏனென்றால் சில மனிதர்கள் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது உங்களுடைய குறையல்ல, அவர்களுடைய மனநிலை. பாசம், பற்றுதல் வேறு. இந்த இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பாசம் என்பது ஒருவரை நேசிப்பது, அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பது. பற்றுதல் என்பது அவர்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று நினைப்பது. அவர்கள் என்ன செய்தாலும் விட்டு செல்ல முடியாமல் இருப்பது. அவர்கள் காயப்படுத்தினாலும் பிடித்து கொண்டிருப்பது. இதுதான் பல நேரங்களில் வலியை உருவாக்குகிறது. கடகராசிக்காரர்களே, அன்பு கொடுங்கள், ஆனால் உங்களை இழந்து அன்பு கொடுக்காதீர்கள். நீங்கள் உடைந்து போனாலும் வெளியில் காட்ட மாட்டீர்கள். உங்களில் பலருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. மனம் உடைந்து போயிருந்தாலும் வெளியில சிரிப்பீர்கள். கண்ணீர் வந்தாலும் அதை மறைத்து கொள்வீர்கள். வலி இருந்தாலும் நான் நன்றாக இருக்கிறேன்னு சொல்வீர்கள். ஆனால் அன்பர்களே, உங்களுக்கும் ஒரு மனம் இருக்கிறது, உங்களுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. எப்போதும் வலிமையானவராக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் உங்களையும் கவனிக்க வேண்டும், எல்லோரையும் காப்பாற்ற முடியாது. இதை வாழ்க்கையில நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல மனிதராக இருக்கலாம், ஆனால் உலகத்தில் இருக்கும் எல்லோரையும் காப்பாற்ற முடியாது, எல்லோரையும் திருத்த முடியாது, எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. சிலர் உங்களை புரிந்து கொள்வார்கள், சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உங்களை மதிப்பார்கள், சிலர் மதிக்க மாட்டார்கள். அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். கடகராசிக்காரர்களுக்கான ஒரு உண்மை, உங்களுடைய நல்ல மனசு ஒரு வரம். அதை இழந்து விடாதீர்கள். ஆனால் அதை யாரிடம் பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நல்ல மனசு கொண்ட மனிதன் பலவீனமானவன் அல்ல. அதை பாதுகாக்க தெரிந்த மனிதன் தான் உண்மையில வலிமையானவன். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை காயப்படுத்தியது எல்லா நேரமும் கெட்ட மனிதர்கள் அல்ல. பல நேரங்களில் தவறான மனிதர்களுக்கு அதிக இடம் கொடுத்தது தான். அதை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் யாரை நம்ப வேண்டும், யாரை விலக்க வேண்டும், யாருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பது தெளிவாக ஆரம்பிக்கும். அந்த தெளிவு தான் உங்களுடைய மன அமைதிக்கான முதல் படி. அந்த மன அமைதி தான் உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கான கதவை திறக்கப் போகிறது. பகுதி 4, உங்களுடைய பயம் பல நேரங்களில் வாய்ப்புகளை கொன்று விடுகிறது. கடகராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில பல வருடங்களாக அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு மறைமுக எதிரியை பற்றியது. அது என்ன தெரியுமா? பயம். இந்த உலகத்துல பயம் இல்லாத மனிதன் யாரும் இல்லை. எல்லோருக்கும் பயம் இருக்கும். ஆனால் சிலர் பயத்தோடு முன்னேறுகிறார்கள், சிலர் பயத்தாலேயே நின்று விடுகிறார்கள். பல கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில நடப்பது இதுதான். ஏதாவது தவறாக போய்விட்டால் கடகராசிக்காரர்களே, ஒரு புதிய விஷயத்த செய்ய நினைத்த உடனே மனம் என்ன கேட்கும் தெரியுமா? இது சரியாக வரலன்னா நான் தோத்துட்டா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு. பணம் போயிட்டா என்னால் முடியலைனா, இப்படி பல கேள்விகள் வரும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனம் கேட்காது. இது வெற்றி அடைந்தா, இது என் வாழ்க்கையாக மாறிட்டா, இது என்னை உயர்த்திட்டா, இந்த கேள்விகளை கேட்காது. ஏனென்றால் மனதின் நிலை பாதுகாப்பு வளர்ச்சி அல்ல. அதனால தான் மனம் எப்போதும் ஆபத்தை மட்டுமே பார்க்கும். தோல்வி பற்றிய பயம் பல கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. தோல்வி அடைவதை விட தோல்வி அடைந்த பிறகு மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்கு தான் அதிக பயம். இதனால என்ன ஆகிறது? முயற்சியே செய்யாமல் விடுகிறார்கள். அன்பர்களே, ஒரு கேள்வி, முயற்சி செய்யாமல் இருப்பது பெரிய தோல்வியா, முயற்சி செய்து கற்றுக்கொள்வது பெரிய தோல்வியா? உண்மையில முயற்சி செய்யாமல் வாழ்ந்த வாழ்க்கை தான் மிகப்பெரிய இழப்பு. பாதுகாப்பான வாழ்க்கை எப்போதும் சிறந்த வாழ்க்கை அல்ல. ஒரு பறவை கூட பழக்க கற்றுக்கொள்ளும் போது கூட்டிலிருந்து
வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும். அதற்கு பயம் இருக்கும். ஆனால் அந்த பயத்தை தாண்டிய பிறகுதான் வானம் கிடைக்கும். அதுபோல ஒரு மனிதனுக்கு எப்போதும் பாதுகாப்பாக மட்டுமே இருக்க நினைத்தால் புதிய வாழ்க்கையை அடைய முடியாது, புதிய அனுபவங்களை பெற முடியாது, புதிய உயரங்களை அடைய முடியாது. பழைய காயங்கள் புதிய வாய்ப்புகளை படிக்கிறது. கடகராசிக்காரங்களே, உங்களில் பலர் ஒரு தவறு செய்கிறீர்கள். ஒரு மனிதன் ஏமாற்றினான், அதற்கு பிறகு எல்லோரையும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறீர்கள். ஒரு முயற்சி தோல்வி அடைந்தது, அதற்கு பிறகு அந்த முயற்சியும் செய்ய பயப்படுகிறீர்கள். ஒரு உறவு உடைந்தது, அதற்கு பிறகு மனதை திறக்க பயப்படுகிறீர்கள். ஆனால் ஒரு மனிதன் செய்த தவறுக்காக உலகம் முழுவதையும் தண்டிக்கலாமா? ஒரு தோல்விக்காக உங்களுடைய எதிர்காலத்தை நிறுத்தலாமா? இல்லை. வாழ்க்கையில உறுதி எதுவும் இல்லை. இதை கவனமா கேளுங்க. வாழ்க்கையில ஒரு விஷயம் மட்டும் உறுதி. அது என்ன தெரியுமா? எதுவும் உறுதி இல்லை. நாளை என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதனாலதான் பயந்து வாழ்வதற்கு பதிலாக தயாராக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பயம் வாழ்க்கையை காப்பாற்றுறது, தயாரிப்பு தான் காப்பாற்றும். பெரிய தைரியம் பெரிய மாற்றத்தை தரும்னு பலர் நினைப்பார்கள். பெரிய லாட்டரிக்கு பெரிய சக்தி வேண்டும்னு இல்லை. சில நேரங்களில் ஒரு சிறிய தைரியம் போதும். ஒரு விண்ணப்பம் அனுப்பும் தைரியம், ஒரு புது முயற்சியை தொடங்கும் தைரியம், ஒரு தவறான உறவிலிருந்து விலகும் தைரியம், ஒரு புதிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் தைரியம். இந்த சிறிய முடிவுகள் தான் பெரிய மாற்றங்களை உருவாக்குது. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முடிந்து விடவில்லை. கடகராசிக்காரர்களே, சிலர் நினைக்கலாம், நான் நிறைய வாய்ப்புகளை இழந்துட்டேன், எனக்கு ஆயிடுச்சு, இனிமேல் என்னால் முடியாது. ஆனால் ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் கனவு காண்கிறீர்கள். நீங்கள் இன்னும் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அப்படியானால் வாழ்க்கை இன்னும் முடிந்து விடவில்லை. ஒரு கதவு மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் அனைத்து கதவுகளும் மூடப்படவில்லை. கடகராசிக்காரர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு என்னன்னா, முதல் பயத்தை வைத்து முடிவெடுக்காதீங்க. உங்களுடைய மதிப்புகளை வைத்து முடிவெடுங்கள். உங்களுடைய கனவுகளை வைத்து முடிவெடுங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை வைத்து முடிவெடுங்கள். ஏனென்றால் பயம் எப்போதும் உங்களை சிறிய வட்டத்திற்குள் வைத்திருக்க உதவும். ஆனால் வாழ்க்கை உங்களை அதை விட பெரிய இடத்திற்கு அழைக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை கெடுப்பது கெட்ட நேரம் அல்ல, அதிர்ஷ்ட குறைவும் அல்ல. பல நேரங்களில் பயத்தின் காரணமாக நீங்கள் எடுக்காத முடிவுகள் தான், நீங்கள் முயற்சி செய்யாத பாதைகள் தான், நீங்கள் நம்பாத திறமைகள் தான். அதை நீங்கள் மாற்ற ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கையில் பல புதிய கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தைரியம் என்பது பயம் இல்லாத நிலை அல்ல, பயம் இருந்தாலும் முன்னேறும் மனநிலை. அந்த மனநிலை உங்களுக்குள் இருக்கிறது. அதை எழுப்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் எழுந்து நிற்க ஆரம்பித்துவிடும். பகுதி 5. கடகராசிக்காரர்களே, உங்களுடைய மனநிலை மாறினால் வாழ்க்கையே மாறும். கடகராசி அன்பர்களே, இந்த உலகத்துல ஒரே வீட்டில் பிறந்த 2 மனிதர்களின் வாழ்க்கை கூட ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரே பள்ளியில் படித்தவர்கள் எல்லோரும் ஒரே உயரத்திற்கு செல்வதில்லை. ஒரே சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி வாழ்வதில்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் வாழ்க்கையை மாற்றுவது சூழ்நிலை மட்டுமல்ல, மனநிலை. அதுதான் மிகப்பெரிய காரணம். நீங்கள் பார்க்கும் இடமே வாழ்க்கையை உருவாக்குகிறது. ஒரே மலையை 2 மனிதர்கள் பார்க்கிறார்கள். ஒருவன் சொல்கிறான், ஐயோ இன்றைய நாளும் கெட்டு போச்சு. மற்றொருவன் சொல்கிறான், நல்லது, பூமி குளிரும். மலை ஒன்றுதான், ஆனால் பார்க்கும் மனநிலை வேறு. அதே போல வாழ்க்கையிலும் ஒருவன் பிரச்சனையை மட்டும் பார்க்கிறான், மற்றொருவன் வாய்ப்பையும் பார்க்கிறான். ஒருவன் தோல்வியை மட்டும் பார்க்கிறான், மற்றொருவன் பாடத்தையும் பார்க்கிறான். இதுதான் வித்தியாசம். உங்களுடைய மனதுக்குள் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? கடகராசிக்காரர்களே, ஒரு நாளில் அதிக நேரம் யாரோடு பேசுகிறீர்கள் தெரியுமா? உங்களோட மனதுக்குள். அங்கதான் வாழ்க்கையின் பல முடிவுகள் உருவாகுது. தினமும் என்னால் முடியாது, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், எனக்கு நல்லது நடக்காது, நான் எப்போதும் இப்படித்தான்னு சொல்லிக்கொண்டே இருந்தால் மனம் அதை உண்மை என்று நம்ப ஆரம்பித்துவிடும். பிறகு நீங்கள் முயற்சி செய்வதற்கே தயங்க ஆரம்பிப்பீர்கள். அதனால்தான் முதல்ல மாற்ற வேண்டியது வாழ்க்கை அல்ல, மனதுக்குள் நீங்கள் பேசும் வார்த்தைகள். காயப்பட்ட மனம் உலகத்தையே சந்தேகப்படும். உங்களில் பலர் வாழ்க்கையில் காயப்பட்டிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம், துரோகத்தை அனுபவிச்சிருக்கலாம். அது வலிக்கிறது, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு தவறு மட்டும் செய்யாதீர்கள். ஒரு மனிதன் செய்த தவறுக்காக அனைத்து மனிதர்களையும் சந்தேகப்படாதீர்கள். ஒரு உறவு உடைந்ததற்காக அன்பையே வெறுக்காதீர்கள். ஒரு தோல்விக்காக முயற்சியை நிறுத்தாதீர்கள். ஏனென்றால் அப்படி செய்தால் உங்களை காயப்படுத்திய சம்பவம் முடிந்த பிறகும் அது உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஆடும். உங்களுடைய மனம் ஒரு தோட்டம் போன்றது. இதை கவனமாக கேளுங்கள். ஒரு தோட்டத்தில் நல்ல விதைகளை விதைத்தால் நல்ல செடிகள் வளரும். கெட்ட விதைகளை விதைத்தால் செடிகள் வளரும். அதே போல மனம் கூட படித்தால், தினமும் பயத்தை விதைத்தால்
பயம் வளரும். தினமும் சந்தேகத்தை விதைத்தால் சந்தேகம் வளரும். தினமும் நம்பிக்கையை விதைத்தால் நம்பிக்கை வளரும். தினமும் முயற்சியை விதைத்தால் வெற்றி வளரும். அதனால் உங்களுடைய மனதிற்குள் என்ன விதைக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். மற்றவர்கள் உங்களை நம்பவில்லை என்றால் பரவாயில்லை. கடகராசிக்காரர்களே, வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மற்றவர்கள் உங்களை நம்பாமல் இருக்கலாம், உங்களை குறைத்து மதிப்பிடலாம், உங்களை கேலி செய்யலாம், உங்களால் முடியாதுன்னு சொல்லலாம். அது பரவாயில்ல. ஆனால் நீங்கள் உங்களை நம்பாமல் போகக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. ஏனென்றால் உலகமே உங்களை நம்பினாலும் நீங்கள் உங்களை நம்பவில்லை என்றால் முன்னேற முடியாது. உலகமே உங்களை சந்தேகப்பட்டாலும் நீங்கள் உங்களை நம்பினால் முன்னேற முடியும். நன்றி உணர்வு வாழ்க்கையை மாற்றும். பலர் எப்போதும் இல்லாததை பற்றியே யோசிக்கிறார்கள். இன்னும் என்ன கிடைக்கவில்லை, இன்னும் என்ன குறை இருக்கிறது, இன்னும் என்ன இல்லை, இதை மட்டும் யோசிக்கிறார்கள். ஆனால் ஒரு நிமிடம் நின்று பாருங்கள். இன்று உங்களிடம் என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, சிந்திக்கக்கூடிய மனம் இருக்கிறது, முன்னேற வேண்டிய ஆசை இருக்கிறது. இவையெல்லாம் மிகப்பெரிய செல்வங்கள். அவற்றை மறந்து விடாதீர்கள். வாழ்க்கை தினமும் ஒரு புதிய வாய்ப்பு. பலர் வாழ்க்கையை ஒரு பெரிய நிகழ்ச்சியாக பார்க்கிறார்கள். ஒரு நாள் பெரிய மாற்றம் வரும்னு காத்திருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. வாழ்க்கை தினமும் நடக்கிறது. இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு நல்ல முடிவு, என்று நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒரு பாடம், இன்று நீங்கள் விடும் ஒரு கெட்ட பழக்கம், இவைதான் நாளைய வாழ்க்கையை உருவாக்குகிறது. கடகராசிக்காரர்களுக்கான ஒரு உண்மை, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டுமா? அப்படியானால் முதல்ல மனநிலை மாற வேண்டும். ஏன் எனக்கு மட்டும் என்பதை விட இப்போது நான் என்ன செய்யலாம் என்று கேளுங்கள். என்னிடம் இல்லை என்பதற்கு பதிலாக என்னிடம் இருப்பதை எப்படி பயன்படுத்தலாம் என்று கேளுங்கள். இந்த கேள்விகள் தான் வாழ்க்கையை முன்னோக்கி இழுக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போவது ஒரு அதிர்ஷ்ட நாள் மட்டுமல்ல, ஒரு கிரக மாற்றம் மட்டுமல்ல. உங்களுடைய மனநிலை, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய தினசரி முடிவுகள் இதுதான். நீங்கள் மனதை மாற்ற ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கை மாற ஆரம்பித்து விட்டால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் மெதுவாக உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டம் வெளியே இல்லை, உள்ளே. அந்த போராட்டத்தில் நீங்கள் வென்றுவிட்டால் வெளியில் இருக்கும் பல போராட்டங்கள் தானாகவே சிறியதாக தோன்ற ஆரம்பித்துவிடும். பகுதி 6. கடகராசிக்காரர்களே, உங்களுடைய உண்மையான களம் எவ்வளவு பெரியது என்று உங்களுக்கே தெரியாது. இந்த காணொளி முழுவதும் உங்களுடைய வழி பற்றி பேசினோம், உங்களுடைய காயங்கள் பற்றி பேசினோம், கடந்த காலம் பற்றி பேசினோம், பயம் பற்றி பேசினோம், மற்றவர்களுக்காக வாழும் குணம் பற்றி பேசினோம், மனநிலை பற்றி பேசினோம். ஆனால் இப்போது நான் போகும் விஷயம் வேறு. இப்போது நான் பேசப்போவது உங்களுடைய மிகப்பெரிய பலத்தை பற்றி. ஏனென்றால் ஒரு மனிதன் தம்முடைய பலவீனங்களை மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, அவனுடைய பலமும் தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் தன்னுடைய முழு சக்தியையும் உணர முடியும். நீங்கள் நினைப்பதை விட வலிமையானவர்கள் உங்களில் பலர் உங்களை பலவீனமானவர்கள் என்று நினைத்து கொள்கிறீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் அதிகமாக உணர்வுகளை வெளிப்படுத்துகிறீர்கள், அன்பு காட்டுகிறீர்கள், மனம் கலங்குகிறீர்கள், மற்றவர்களுக்காக கவலைப்படுகிறீர்கள். அதனால் உங்களை நீங்களே பலவீனமானவர்கள் என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறேன், உடல்களில் இருப்பது பலவீனம் அல்ல, அது ஒரு சக்தி. ஏனென்றால் கண்ணுக்கு வழி தெரியாது, மனிதனுக்கு தான் தெரியும். கருணை இல்லாத மனிதன் பலமானவன் அல்ல, கருணையோடு வாழ்கிற மனிதன் தான் உண்மையில வலிமையானவன். நீங்கள் எத்தனை முறை உடைந்து மீண்டும் எழுந்திருக்கிறீர்கள்? கொஞ்சம் அமைதியாக யோசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை முறை நீங்கள் உடைந்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை அழுதிருக்கிறீர்கள்? எத்தனை முறை இனி என்னால் முடியாது என்று நினைத்திருக்கிறீர்கள்? ஆனால் இன்று நீங்கள் இன்னும் வாழ்கிறீர்கள், இன்னும் போராடுகிறீர்கள், இன்னும் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அதன் அர்த்தம் என்ன? உங்களுக்குள் மீண்டும் எழும் சக்தி இருக்கிறது. அதுதான் உங்களுடைய உண்மையான பலம். நண்பர்களே, நான் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இப்போதும் சொல்கிறேன். ஜோதிடத்தை நம்புங்கள், இறைவனை நம்புங்கள், நல்ல நேரத்தை நம்புங்கள், அதிர்ஷ்டத்தை நம்புங்கள். ஆனால் அதை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நடத்தாதீர்கள். ஏனென்றால் அதிர்ஷ்டம் வானத்திலிருந்து விழுவதில்லை. அதிர்ஷ்டம் நம்மளுடைய உழைப்பிலிருந்து பிறக்கிறது. அதிர்ஷ்டம் நம்மளுடைய முயற்சியிலிருந்து உருவாகிறது. அதிர்ஷ்டம் நம்மளுடைய ஒழுக்கத்திலிருந்து வருகிறது. அதிர்ஷ்டம் நம்மளுடைய தினசரி செயல்களிலிருந்து உருவாகிறது. பலர் ஒன்றுமே நடக்கலை, என் வாழ்க்கை மாறல, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் புலம்புவதனால் வாழ்க்கை மாறாது. ஒரு சிறிய முயற்சி 1000 புலம்பல்களை விட பெரியது. ஒரு சிறிய செயல் 1000 ஆசைகளை விட பெரியது. ஒரு சிறிய முன்னேற்றம் 1000 காரணங்களை விட சக்தி வாய்ந்தது. அதனால் இனிமேல் புலம்பாதீர்கள், முயற்சி செய்யுங்கள், காத்திருக்காதீர்கள், தயாராகுங்கள். விதியை மட்டும் குறை சொல்லாதீர்கள், உங்களை வளர்த்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களே, ஒரு நாள் நீங்கள் இன்றைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கலாம். இன்று உங்களை அளவைத்த விஷயங்கள் நினைத்து சிரிக்கலாம். இன்று முடியாதது போல தோன்றிய விஷயங்களை சாதிச்சிருக்கலாம். இன்று உங்களை காயப்படுத்திய மனிதர்களை நினைத்து வழி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நாளை உருவாக்க வேண்டியது நீங்கள். இன்றைய முடிவுகள், இன்றைய முயற்சிகள், இன்றைய முழக்கம், இன்றைய நம்பிக்கை, இதுதான் நாளைய வாழ்க்கையை உருவாக்கப் போகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு விருப்பம்